இதான் என்னோட முதல் ஃபிலிம். கேரள நாட்டிலும் பெண்களுடன் என்ற மகாகவியின் வரிகளை கொண்டு துவங்கி இருக்கிற ஃபர்ஸ்ட் ஃபிலிம், என்னோட டெபியூ ஃபிலிம். ஒரு நல்ல கூட்டு முயற்சி தான் ஒரு சிறந்த திரைப்படத்துக்கு மிக முக்கியமான தேவை. எனக்கு முதல்ல ஒரு விஷயம் சொல்லணும், என்னோட தமிழ் வந்து ரொம்ப போர் சார். சின்ன பிள்ளைலேருந்து உங்களை மாதிரி அந்த அங்கே உட்காந்து ஸ்க்ரீனில் அவரோட வரிகளை பார்த்து பார்த்து என்ஜாய் பண்ண ஒரு இந்த மேடையில் நிகழ்ந்த அதிசயம் ஒன்று உண்டு. கதாநாயகிகள் 3 பேரும் கேரள நன்னாட்டு இளம் பெண்கள் என்று சொல்லப்படுகிறார்கள். அவர்கள் மூவரும் வந்து இங்கு உரையாற்றினார்கள். காயத்ரி, அபிராமி, திட்சலா இந்த 3 பேர் வந்து உரையாற்றிய பொழுது அவர்களுக்குள் சின்னதோர் அச்சம் மேலோங்கி நின்றது. நாம் சரியாக பேசுவோமா, இந்த ஒலி வாங்கினும் சொற்களை உள்வாங்கிக் கொள்ளுமா என்ற அச்சம் இருந்தது. அவர்களுக்கு ஒன்று சொல்லிக் கொள்கிறேன், நீங்கள் அச்சப்பட தேவையில்லை. தமிழ்நாட்டில் தமிழ் பேசுகிற சிலரை விட நீங்கள் நன்றாகவே தமிழ் பேசுகிறீர்கள். இந்த மேடையில் நிகழ்ந்த அதிசயம் ஒன்று உண்டு. கதாநாயகிகள் 3 பேரும் கேரள நன்னாட்டு இளம் பெண்கள் என்று சொல்லப்படுகிறார்கள். அவர்கள் மூவரும் வந்து இங்கு உரையாற்றினார்கள். காயத்ரி, அபிராமி, திட்சலா இந்த 3 பேர் வந்து உரையாற்றிய பொழுது அவர்களுக்குள் சின்னதோர் அச்சம் மேலோங்கி நின்றது. நாம் சரியாக பேசுவோமா, இந்த ஒலி வாங்கினும் சொற்களை உள்வாங்கிக் கொள்ளுமா என்ற அச்சம் இருந்தது. அவர்களுக்கு ஒன்று சொல்லிக் கொள்கிறேன், நீங்கள் அச்சப்பட தேவையில்லை. தமிழ்நாட்டில் தமிழ் பேசுகிற சிலரை விட நீங்கள் நன்றாகவே தமிழ் பேசுகிறீர்கள். கதாநாயகன், அறிமுக நாயகன் அபியை பற்றி ஒன்று சொல்ல வேண்டும். இந்த 3 பெண்களை ஒரு கதாநாயகன் எப்படி சமாளித்தார் என்ற பெரிய கேள்வி இங்கே வீசப்பட்டது. நான் அந்த பையனை திரும்பி கேட்டேன், தம்பி உனக்கு ஊர் எது? அந்த கதாநாயகனிடம் சொன்னார், ஐயா எனக்கு ஊர் அல்லி நகரம். அல்லி நகரத்தில் பிறந்த அர்ஜுனன் 3 பேரை சமாளிக்க மாட்டானா? கலை வெறியின் காரணமாக ஊரை விட்டு சென்னைக்கு வந்திருக்கிறான் அந்த தம்பி. அல்லி நகரத்தில் இருந்து சென்னை கலை உலகத்திற்கு வந்த எவனும் தோற்றதில்லை. அதனால் அபி நீ வெற்றி பெற வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். அவன் பெற்றோர்களுக்கும் என்னுடைய அன்பையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். SS குமரன் என்னை வந்து அணுகிய பொழுது எனக்கு 2 விதமான இன்ப அதிர்ச்சிகளை கொடுத்தார். முதல் செய்தி, அவர் வந்து அமர்ந்ததுடன் ஒரு நல்ல கதை இருக்கிறது, அதற்கு நீங்கள் பாட்டு எழுத வேண்டும் என்று சொன்னார். கதையை சுருக்கமாக சொல்ல முடியுமா என்று கேட்டேன். என்னிடம் தேடி வருகிற இயக்குனர்கள், கதாசிரியர்கள் யாரும் 3 நிமிடங்களுக்கு மேல் சொன்னால் அது நல்ல கதை இல்லை. ஒரு நல்ல கதை என்பது 2 நிமிடங்களுக்குள் சொல்லப்படுவதுதான். நெஞ்சில் ஓர் ஆலயம் கதை என்னவென்றால் என்ன சொல்வீர்கள்? புற்றுநோய் வந்த தன் கணவனை ஒரு டாக்டரிடம் அழைத்து செல்கிறாள் மனைவி. அந்த டாக்டர் தான் அவருடைய பழைய காதலன். இது கிளைமாக்ஸ்ல வரப்போகுது. இவ்வளவுதான் விஷயமே. ராமாயணம் என்பது என்ன? அண்ணன் தம்பிகள் எப்படி ஒற்றுமையா இருக்க வேண்டும் என்பது ராமாயணம். மகாபாரதம் என்பதென்ன? அண்ணன் தம்பிகள் எப்படி ஒற்றுமையா இருக்க முடியாது என்பதற்கு காரணம் மகாபாரதம். இவ்வளவுதான். என் நண்பர் அப்துல் ரஹ்மான் சிலப்பதிகாரத்தை 4 வரிகளில் சொன்னார். பால் நகையாள், வெண்முத்த பல் நகையாள், கண்ணகியாள், கால் நகையால் வாய் நகை போய் கழுத்து நகை இழந்த கதை. இதுதான் சிலப்பதிகாரம். பால் நகையாள் சிரிக்கக்கூடியவள், வெள்ளை சிரிப்புள்ளவள், வெண்முத்த பல் நகையாள், முத்து போன்ற பற்களால் சிரிக்கிறவள்,
கண்ணகியாள் கால் நகையால் சிலம்பால் வாய் நகை போய் புன்னகை போய் கழுத்து நகை தாலி இழந்த கதை. சுருக்கம். எஸ் குமரன் வந்தவுடன் சொன்னார், சார் ஒரு தமிழன் கட்டுனா கேரளத்து பெண்ணைத்தான் கட்டுவேன் என்று சொல்லி கேரளாவுக்கு போய் பெண் பார்க்கிறான். இதான் சார் கதை. இது போதும். இதற்கு மேல் விரித்துக் கொள்ளலாம். என்ன வேண்டுமானாலும் அதில் அழகு செய்யலாம். எவ்வளவு சம்பவங்களும் இந்த பெரிய வெளியில் கொள்ளும் என்ற நம்பிக்கை எனக்கு வந்தது. நன்றாக செய்ய வேண்டும். நீங்க வாழ்த்துக்கள் என்று சொன்னேன். அப்போது சொன்னார், இன்னொரு செய்தி சொல்கிறேன். இந்த படத்தில் எல்லா பாட்டும் நீங்கள் எழுதுகிறீர்கள், அது அல்ல முக்கியம். எல்லா பாடல்களையும் நீங்கள் எழுதிய பிறகுதான் நான் இசையமைப்பேன் என்று சொன்ன இசையமைப்பாளர் எஸ் குமாரன். இங்கே ஜிவி பிரகாஷ் வந்திருக்கிறார், ஜேம்ஸ் வசந்த வந்திருக்கிறார், எத்தனையோ இளம் இசையமைப்பாளர் வந்திருக்கிறீர்கள். இவரெல்லாம் எல்லா துறையில் வெற்றி பெற்றுக் கொண்டிருக்கிறார். ஆளுக்கு 10 பாட்டு, அற்புதமான பாட்டு தமிழுக்கு கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். தங்கள் சந்தையை தக்க வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் பாடலாசிரியர்கள் தமிழின் நீண்ட நெடிய வரலாற்றில் பார்த்தால் பாடலாசிரியர்கள் யாரை விரும்புவார்கள் தெரியுமா? ஜி ராமநாதனையா, எஸ் வி வெங்கட்ராமனையா, எம் எஸ் விஸ்வநாதனையா, இளையராஜாவையா என்று கேட்டால் தமிழின் நீண்ட வரலாற்றில் பாடலாசிரியர்கள் பெரிதும் போற்றுவது கே வி மகாதேவன் அவர்களை. கே வி மகாதேவன் அவர்கள் மட்டும்தான் நீங்கள் வார்த்தைகளை கொடுத்து விட்டு வீட்டுக்கு போங்கள், நான் இசையமைத்து விட்டு கூப்பிடுகிறேன் என்று கூப்பிடுகிற ஒரே இசையமைப்பாளர் கே வி மகாதேவன் அவர்கள். இல்லை என்றால் கட்டழகானதோர் கற்பனை ராஜ்யம் கட்டி முடிந்ததடா, அதில் கட்டில் அமைந்ததடா, கூடும் சட்டங்கள் தர்மங்கள் தேவையில்லை என்ப சக்கரம் சுற்றுதடா, அதில் நான் சக்கரவர்த்தியடா என்ற வார்த்தைக்கு அவர் வெட்ட வைத்திருக்க முடியாது. மயக்கம் எனது தாயகம், மௌனம் எனது தாய்மொழி, கலக்கம் எனது காவியம், நான் கண்ணீர் வரைந்த ஓவியம். இப்படி இருக்கிற போது பாடலாசிரியன் தன் மெட்டை, தன்னுடைய வடிவத்தை தானே தீர்மானித்துக் கொள்கிறான். அதில் ஒரு வடிவ ஒழுங்கு இருக்கிறது. அந்த ஒழுங்கில் இசையமைப்பாளருக்கு வேலை எளிமையாகி விடுகிறது என்று நாங்கள் கருதுகிறோம். எல்லா பாட்டுமே எழுதி கொடுத்து இசையமைக்க வேண்டும் என்பதும் இல்லை. எல்லா மெட்டுக்களுக்கும் தான் பாட்டு எழுத வேண்டும் என்பதும் இல்லை. கலந்து செய்தால் பாடலாசிரியரும் இசையமைப்பாளரும் தமிழ் மக்களுக்கு தங்கள் தனித்தனி விருதுகளை பரிமாறலாம் என்பதுதான் என் எண்ணம். இதில் குமரன் இசையமைத்த பிறகு கொண்டு வந்து போட்டு காட்டிய பிறகு நான் அவருக்கு சொன்னேன், இதுதான் பெரிய பாராட்டு. நான் எழுதி கொடுத்து இசையமைத்த மாதிரி இல்லை குமரன், நீங்கள் மெட்டு போட்டு அதற்கு நான் எழுதியது மாதிரி இசையமைக்கப்பட்டிருக்கிறது, இதுதான் உங்கள் வெற்றி என்று அவரை நான் கொண்டாடினேன். இந்த வெற்றி படம் முழுக்க பயணப்பட வேண்டும் என்று அவரை நான் வாழ்த்துகிறேன். இங்கே பேராசிரியர் ஞானசம்பந்தன் வந்திருக்கிறார், என் நண்பர் எஸ் ராமகிருஷ்ணன் வந்திருக்கிறார். நம்முடைய ஞானசம்பந்தன் அவர்கள் திரைத்துறைக்கு அவர் நடிகராகவும் வந்தது குறித்து நான் மகிழ்ச்சி அடைகிறேன். 1000 பேர் கொண்ட பட்டிமன்றத்தில் பேசி, 500 பேர் கொண்ட பட்டிமன்றத்தில் பேசி தன்னுடைய நகைச்சுவை விருதை தமிழ் மக்களுக்கு படைக்கிற ஞானசம்பந்தன் இன்று திரைப்படத்தின் மூலம் வருவதன் மூலமாக கோடிக்கணக்கான மக்களை மகிழ்விக்கக்கூடிய ஊடகத்துக்கு அவர் வந்திருக்கிறார். நீங்கள் தொடர்ந்து செய்ய வேண்டும். அவர் அற்புதமான ஒரு நகைச்சுவைகள் எல்லாம் காற்றில் கலந்து 100 பேரோடு 200 பேரோடு கலந்து காணாமல் போய்விடுகின்றன. அது தமிழ் மக்கள் முழுக்க சேர வேண்டும். அவர் சொன்ன ஒரு நகைச்சுவை உங்களுக்கு சொல்ல வேண்டும். ஒரு சிறுவன், அவர் சொன்ன மேடையில் சொன்னது, ஒரு சிறுவன், பள்ளி சிறுவன் மைனா வளர்த்து வந்தான் வீட்டில். மைனாவோடு கொஞ்சுவான், மைனாவோடு பேசுவான், மைனாவோடு தூங்குவான். இப்படி உயிர் அவனுக்கு. பள்ளிக்கூடம் விட்டு வந்தால் மைனாவைத்தான் தேடுவான். ஒரு நாள் பள்ளிக்கூடம் விட்டு வீட்டுக்கு வந்திருக்கிறான். அவங்க அம்மா மைனா எங்கன்னு கேட்டிருக்கான். மைனா செத்து போச்சுன்னு சொல்லியிருக்கிறா அம்மா. பையை தூக்கி எறிந்து விட்டு விளையாட போய்விட்டு வந்து விட்டான். விளையாட போய்விட்டு வந்தவன் திருப்பி கேட்கிறான், மைனா எங்கன்னு. மைனா தான் செத்து போச்சுன்னு சொன்னனேன்னா ஓன்னு அழுதான். இப்போ அந்த பையன், ஏண்டா அப்ப சொன்னனே மைனா செத்து போச்சுன்னு, அப்பா அழாம இப்பயும் அழுகிற, நான் நைனான்னு நினைச்சிட்டேன். அங்க சில பெண்கள் வாயை மூடி சிரிக்கிற போது இந்த வீச்சு என்ன என்று எனக்கு தெரிகிறது. இந்த நகைச்சுவை துணுக்கை மேடையில் ஒரு 500 பேரோடு தான் அவர் பரிமாறி இருப்பார், 1000 பேரோடு பரிமாறி இருப்பார். இந்த நகைச்சுவை துணுக்குகளை, இதை போன்ற செய்திகளை, அசைவுகளை அவர் மக்களுக்கு தருகிற போது மன உளைச்சல் தீரும். மனிதன் புகழ் வேட்டை, பொருள் வேட்டை, பண வேட்டை என்று ஓடி ஓடி மனசு கெட்டிப்பட்டு கிடக்கிறான். கெட்டிப்பட்டு கிடக்கிற மனதை இலக்குவாக்குவதற்கு நம்முடைய ஞானசம்பந்தன் போன்ற
நண்பர்கள், அறிஞர்கள், நகைச்சுவையாளர்கள் இந்த மண்ணுக்கு தேவை என்று நான் நினைக்கிறேன். இதில் எழுதி கொடுத்தால் எப்படியெல்லாம் வரிகள் வரும் என்பதை உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். அது சொல்லியிருக்கேன். கேரளாவுக்கு போய் கேரள பெண்களை பார்க்கிறான், பார்த்து பிரமிக்கிறான் அந்த இளைஞன். அப்போது பாடுகிறான், கேரளா போல ஒரு மண்ணும் இல்லையே, ஒரு கேரளத்து கிளி போல பெண்ணும் இல்லையே, காற்று வந்து தாலாட்டும் வீடு, இது கடவுள் வந்து ஓய்வு கொள்ளும் நாடு. லேண்ட் ஆஃப் காட் என்று நம்புவார்கள் கேரளத்தவர். கேரளா மாதிரி ஒரு அழகு பூகோளத்தில் சரி, அவருடைய தூய்மையில் சரி, இயற்கையால் ஆசீர்வதிக்கப்பட்ட மாநிலம் இந்தியாவில் கேரளம் என்றால் அதில் மிகையே இல்லை. அப்படி ஒரு பூமி அது. காற்று வந்து தாலாட்டும் வீடு, இது கடவுள் வந்து ஓய்வு கொள்ளும் நாடு, சிறு சங்கீத சுதியோடு சல்லாபம் செய்கின்ற சந்தோஷ பறவைகளின் காடு. தென்னையிலே மட்டுமல்ல தேங்காய், இங்கே தெருவெல்லாம் காய்த்திருக்கும் பாங்காய். தேங்காய் பாங்காய் போட்டாச்சு, மூன்றாவது சந்தம் முடிவதற்கு வார்த்தை கஷ்டம். உப்புக்கல்லை வைரம் என்று சொன்னால் நம்பி ஒப்புக்கொள்ளும் மூடருக்கு முன்னால் நாம் உளறி என்ன கதறி என்ன ஒன்றுமே நடக்கவில்லை தோழா. இன்னொரு வரி இருக்கு மிச்சம் முடிக்கிறதுக்கு. கவிஞன் தடுமாறிடுவான் அந்த இடத்துல. ஒன்றுமே நடக்கவில்லை தோழா சொன்ன ரொம்ப நாளா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அப்படி முடிப்பார். தென்னையிலே மட்டுமல்ல தேங்காய், இங்கே தெருவெல்லாம் காய்த்திருக்கும் பாங்காய். உன் மனதோடு உறவாட மாதுரத்தி நீ கொண்டால் மலையாள கரை விட்டு நீங்காய். அங்கே செட்டில் ஆயிடுவேன். இதுல சில வரிகள் வந்து ஹலோ யாரது கடவுளா கேட்டுறீங்க. பெண்களை நம்பாதே என்றுதான் நாட்டில் பாட்டு இருக்கிறது. சேலை கட்டிய மாதரை நம்பாதே என்றெல்லாம் பெண்களுக்கு எதிரான கருத்துக்களை நம்முடைய முன்னோர்கள் பல பேர் விதைத்திருக்கிறார்கள். தனிப்பட்ட கோபதாபங்களால், தனிப்பட்ட ஏமாற்றங்களால், அவர்களின் குற்ற உணர்வால். ஆனால் ஆண்களை நம்பாதே ஒரு பாட்டில் இருக்கிறது. ஆண்களை நம்பாதே பெண்ணை, ஆண்களை நம்பாதே. எப்படியெல்லாம் சில பேர் இருப்பார்கள் தெரியுமா? ஆண்கள், எல்லா ஆண்களும் அல்ல. பெண்களும் எல்லா பெண்களும் அல்ல, சில பெண்கள். ஆண்களும் எல்லா ஆண்களும் அல்ல, சில ஆண்கள். அவ எப்படியெல்லாம் ஏமாத்துவோம் தெரியுமா? கையில் ஒருத்தி சிக்காத வரைக்கும் ராமனா இருப்பான் சில பேரு. காலையில் கமலா, மாலையில் விமலா, கால்ஷீட் கொடுப்பான் சில பேரு. மச்சம் எங்கோ இருப்பதாக செக்கப் செய்வான் சில பேரு. உச்ச நடிகையின் பெயரை சொல்லி உன்னை அணைப்பான் சில பேரு. தோல்விக்காகவே காதல் செய்து துக்கப்படுவான் சில பேரு. எப்படி அம்மா தப்பிக்க, நீ எங்கே போய் ஒப்பிக்க, எந்த புத்தில் எந்த பாம்போ சந்தேகப்பட கத்துக்க என்றெல்லாம் எழுதியிருக்கிறேன். இந்த பாட்டு எழுதி இசையமைக்கப்பட்ட பிறகு நான் கேட்ட போது, இனிமேல் SS குமரன் எனக்கு பாட்டு எழுத வேண்டும் வந்தால் நான் வாங்குகிற தொகையில் பாதியை குறைத்துக் கொள்ள வேண்டும் என்றே எனக்கு தோன்றியது. இந்த பாட்டெல்லாம் மெட்டுக்கு இசையமைக்க, மெட்டுக்கு எழுதுகிற போது எனக்கு ஒரு அரை நாள் ஆகும் ஒரு பாட்டு எழுதுவதற்கு. ஆனால் இந்த பாட்டு எதுவுமே 10 நிமிடங்களுக்கு மேல் எழுதவில்லை என்பதுதான் உண்மை. 10 நிமிடத்தில் ஒரு பாட்டு எழுதி டைப்ல அனுப்பிச்சிருப்பா உங்களுக்கு, அவ்வளவுதான். குமரனுக்கு ஒரு வார்த்தை, நீங்க ரொம்ப சிரமப்பட்டு இந்த படத்தை முடித்திருக்கிறீர்கள். அவர் அடிப்படையில் ஒரு நல்ல கலைஞன். ஒரு கலைஞன் வியாபாரியாகிற போது என்னென்ன சிரமங்கள் இருக்கிறது என்பது சிவாவுக்கு தெரியும், தேனப்பனுக்கு தெரியும். இன்னைக்கு சினிமா என்பது 175 நாள் நாங்க கேடயம் வாங்கியிருக்கோம் 80களில். படத்தின் வெள்ளி விழா, ரஜினி படமாகட்டும், கமல் படமாகட்டும், சாதாரண படம். ஒரு பயணங்கள் முடிவதில்லை, அலைகள் ஓய்வதில்லை. எம்ஜிஆர் கேடயம் கொடுப்பாரு, கலைஞர் கொடுப்பாரு. அவ்வளவு 175 நாள் வெள்ளி விழா, 25 வாரங்கள். அப்புறமேல 100 நாள், 50 நாள். இப்போ 3 வாரம் ஓடுனா வெற்றி படம், 8வது நாள் ஓடுனா பெரிய படம், 3 நாள் ஃபுல்லா ஓடுனா நல்ல படம். இந்த அளவில் வந்திருக்கிறது இன்றைக்கு. இனிமேல் எதிர்காலத்தில் வெற்றிகரமான 3வது காட்சி என்று சொன்னாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. இப்படி தமிழ்நாட்டின் ஜனத்தொகை 7.75 கோடி, 7.25 கோடி. தமிழ்நாட்டில் படங்கள் ஓடக்கூடிய நாள் 7 நாள் தான் ஓடுது. இந்த 7 நாட்களும் வெற்றிகரமான நாட்களாக ஓடுமா எடுக்கிறவர்கள் பெரிய வெற்றியாளர். நம்முடைய குமரனுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் ரொம்ப உங்களுடைய வியாபாரத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். ஒரு கலைஞன் கற்பனையில் இருக்கிறவன், அவருக்கு காசு கஷ்டம் வந்துடக்கூடாது. இப்ப நான் சினிமாவுக்கு வந்த போது 2 முடிவு, தீர்மானமா 2 முடிவு எடுத்தேன்.
சினிமா தொடர்பான எந்த வணிகத்திலும் ஈடுபடுவதில்லை. 2, சினிமா எடுப்பதில்லை, வணிகத்தில் ஈடுபடுவதில்லை. பாட்டு எழுதுவதை தவிர, மொழியோடு சம்பந்தப்பட்ட பணிகளை தவிர நடிக்க அழைத்தால் நடிக்கப் போவதில்லை. இந்த 2 முடிவு 33 ஆண்டுகளுக்கு முன்னாடி எடுத்தேன். இதுவரைக்கும் சரியாகவே இருக்கிறோம், மிச்சமும் சரியாகவே இருக்கும். ஏனென்று கேட்டால், மனசு பூ போல இருக்கணும், சிறகடித்து பறக்க வேண்டும். வா என்று சொன்னால் வருவது எனக்கு மொழி மட்டும்தான், வேற எதுவும் இல்லை. வேலைக்காரன் வரமாட்டான், டிரைவர் வரமாட்டான், யாரும் வரமாட்டாங்க. வான்னு சொன்னா தமிழ் மாதிரி எனக்கு உடனே வர்றது வேற எதுவும் இல்லை. அதுக்காகத்தான் தமிழை வணங்குகிறேன். என்னை ஆச்சரியம், தமிழுக்கு சேவையாற்ற, தமிழுக்கு தொண்டு செய்ய நாம் வந்திருக்கிறோம். நாம் கூப்பிட்டால் தொண்டு செய்ய தமிழ் காத்திருக்கிறது. இவ்வளவு பெரிய விஷயம் எது? ஒரு 5 ரூபாய். உலகத்துல அதிகமான தூரம் எது தெரியுமா ஞானசம்பந்தன்? சூரியனுக்கும் பூமிக்கும் உள்ள தூரம் அல்ல, நிலாவுக்கு நமக்கும் உள்ள தூரம் அல்ல, உங்கள் பாக்கெட்டுக்கும் என் பாக்கெட்டுக்கும் உள்ள தூரம் தான் உலகத்திலே அதிகமான தூரம். அங்கிருந்து வந்துடாது எதுவுமே. இப்படி ஒரு பாக்கெட்டுக்கும் பாக்கெட்டுக்குமே வரங்கிற போது எங்கோ இருக்கிற தமிழ் அழைத்தால் நாற்காலியில் வருகிறது, அழைத்தால் டேபிளில் உட்கார்ந்து இருக்கிறது, அமைத்தால் நம்மோடு சமபந்தியில் வந்து சாப்பிடுகிறது. எவ்வளவு பெரிய விஷயம். அதனால் இந்த தமிழ் வருகிற வழியை அடைத்து விடக்கூடாது என்றுதான் நான் வணிகத்தில் ஈடுபடவில்லை. அதற்கெல்லாம் அந்த தேர்ந்த ஆட்கள் இருக்கிறாங்க, இதற்கென்றே பிறந்தவர்கள். இவர்கள் கலைஞர்கள் அல்ல, கலை தெரிந்த நுட்பமான வணிகர்கள் இவர்களை போன்றவர்கள். இவர்கள் இல்லைன்னா சினிமா எடுக்க முடியாது, நமக்கு எங்க வேலை கிடைக்கும்? அதற்கு இருவேறு உலகத்து இயற்கை, திருவேறு தெள்ளியராதலும் வேறு. இவர்கள் திருவுடையவர்கள், நாம் தெள்ளியவர்கள். 2ஐயும் பகிர்ந்து கொண்டு பயணப்படுவோம். குமரன், நீங்கள் பொருளாதாரத்தில் தோற்றுவிடக் கூடாது, பொருளாதாரத்தில் வெற்றி பெற வேண்டும். அடுத்த படம் கேரள நாட்டிடம் பெண்களுடைய வெற்றி படத்தை அறிவித்து விட்டு அதனுடைய வெற்றி விழாவில் நீங்கள் அடுத்த படத்தை அறிவிக்க வேண்டும். உங்களோடு நாங்கள் இருப்போம், எங்களோடு நீங்கள் இருங்கள். வாழ்த்துக்கள், நன்றி, வணக்கம். Portamimedia.com தினமும் உலகை புதிதாய் காணலாம்.